தன்விகாஸ் கிச்சன். எங்கே பார்த்தாலும் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த முடவாட்டுக்கால். 4000 நோய்களுக்கு இந்த முடவாட்டுக்கால் வந்து சரிப்படுத்தும்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெகுலராக குடிக்கணும், அப்போ தான் சரிப்படுத்தும். ஒரு 48 டேஸ் அட்லீஸ்ட்டு ரெகுலராக குடிக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்மளும் வாங்கி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் மட்டும் வெட்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிழங்கு இருக்குல்ல, மரவள்ளி கிழங்கு, அந்த கிழங்கு மாதிரி தான் இருந்துச்சு. இதை குக்கரில் போட்டுட்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், அப்புறம் சீரகத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் வாசனையாக இருக்கும்னு. அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா இது முழுகிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இதை திரும்பியும் இன்னொரு ப்ராசஸ் பண்ணணும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. 5 விசில் விட்டு எடுத்துகிட்டு கூல் டவுன் ஆனன்னு திறந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு. ஆனால் வந்து நம்ம மசிக்க முடியாது, அவ்வளோ வேகலை, கொஞ்சம் நத்துன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அந்த தண்ணி இருத்து வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை ஊற்றிட்டு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சதையும் போட்டுட்டு நம்ம சூப்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா இந்த சூப் கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஊற்றிட்டு நம்ம இப்போ கொஞ்சம் கரம் மசாலா தூளும் மிளகுத்தூளும் போட்டு நல்லா கொதி வந்தோடனே கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து வடிகட்டிட்டு குடிக்கணும். அப்போ தான் அந்த திப்பிலாம் இருக்காது.